தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தாராசுரம் பாரம்பரிய சைவத்தலம் மட்டுமல்ல, அதீத கட்டிடக்கலைக்கும் சான்று. தாராசுரம் என்பது காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம். இங்கு அமைந்துள்ள ஏராவதேஸ்வரர் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக முத்தமிழ் பெருமக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது. மூல வரலாறு: இந்த கோவில் சோழர் பேரரசன் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த இடத்தின் பெயர் தாராசுரம் என உருவானது, ஒரு ராட்சசன் தாராசுரன் என்பவரின் பெயரில். தாராசுரன் சிவபக்தன். சிவபெருமான் அவனை அழிக்க வேண்டிய நேரம் வந்தபோது ஏராவதம், இந்திரனின் யானை, சிவனை வணங்கி அவனை அழிக்க உதவியது. அதனால் இங்கு சிவன் ஏராவதேஸ்வரர் என வழிபடப்படுகிறார். கோவில் முழுவதும் ரதம் வடிவம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகச் சிறப்பு பெற்ற விஷயம். சுவர்களில் உள்ள சில வேலைப்பாடுகள் 3 பரிமாணங்களில் இருப்பது போல தோன்றும். ஒளியின் கோணத்திற்கு ஏற்ப காட்சிகள் மாறுகின்றன. மத்திய மண்டபத்தில் உள்ள சில பணிகளில் வாத்தியக்காரர்கள் வாசிக்கும் போக்கு வரை சிற்பமாக்கப்பட்டுள்ளன. தாராசுரம் கோவிலில் சில சிலைகள், குறிப்பாக சில பீடங்கள் மற்றும் தூண்கள் இசையை உணரும் திறனுடையவை. இந்த கோவிலில் விண்ணில் உள்ள நவகிரக நிலை பிரதிபலிக்கப்படும் வகையில் சிலைகள் இடம் பெற்றுள்ளன என சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சில இடங்களில் தண்டவாளம் போன்ற நடைபாதைகள் உள்ளது. இது யானைகளுக்காக உருவாக்கப்பட்டது என வரலாற்று கூறுகள் தெரிவிக்கின்றன. கோவிலின் கீழ் சிறிய நீர்ப்பாதைகள் உள்ளன. இது வெப்பத்தை கட்டுப்படுத்தும் கூலிங் சிஸ்டமாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. தாராசுரம் ஒரு அறியப்படாத பொக்கிஷம். சோழர்களின் அறிவாற்றல், ஆன்மீக பண்பு மற்றும் கட்டிடக் கலைச் செல்வம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஓர் அற்புத மையம்.